அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முஹம்மத், வயசு 24. நான் வந்து சூப்பர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று பார்த்தேன், ஸ்டடீஸ் பற்றி நான் தெரிஞ்சு கொண்டேன். அதில் வந்து வெப் டிசைனிங் கோர்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். கோர்சஸ் ஸ்டார்ட்டில் வந்து எனக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்கல. அப்போ நான் அதை பற்றி தெரிகிறதுக்காக வேண்டி நான் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் அது மூலமாக தான் கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அதில் தீனான்ற ஒரு தாத்தா தான் என்னோட பேசினாங்க. அவங்க தான் நிறைய விஷயம் சொல்லி தந்தாங்க. ஸ்டார்ட்டில் எனக்கு படிக்கணுமே நினச்சேன், அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டின இருக்கல. அவங்க சொன்னது மூலமாக மிச்சமே நான் இந்த படிக்கணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் ஒன்று காட்டினேன். அவங்க பேசி அடுத்த நாளே நான் ஸ்டார்ட்டில் சல்லி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டேன். ரெஜிஸ்டர் ஃபீஸ் அனுப்பி ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டேன். ரெஜிஸ்டர் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ஜூமில் தான் செஞ்சாங்க. சேரவனு தான் படித்து தந்தாங்க. ஸ்டார்ட்லேருந்தே பேசிக்லேருந்தே 2-3 கிளாஸஸ் போக்குள்ளே எங்களுக்கு எல்லாம் விளங்கிடுச்சு. எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கிளியராக பேசிக்லேருந்து நல்லாவே சொல்லி தந்தாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் கிளாஸ் டைமில் இருந்தாலும் என்ன சரி டவுட் கேட்டால் அது உடனே கிளியர் பண்ணியிருந்தாங்க. அப்படி இல்லாட்டியும் வந்து எங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்ச பிறகு அவங்க எங்களுக்கு இன்னொரு டைம் ஒன்று தந்து டவுட் இருக்கிறவங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான டைம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவன் சொல்லித்தர சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட்ல தான் எல்லாருக்குமே சொல்லி தந்தாங்க. பொதுவாக ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஒரு ஒன்றுமே தெரியாத ஒருத்தருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒருத்தருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் எங்களுக்கு படித்து தந்தாங்க. எல்லா விஷயத்தையுமே அப்படி தான் படித்து தந்தாங்க. சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா கிளியராக எல்லாருக்கும் விளங்குற மெத்தட்ல தான் படிச்சு தந்தாங்க எல்லாத்தையுமே. எனக்கு என்ன வெப் டிசைனிங் நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட்டில் வந்து எனக்கு அவ்வளோவா வெப் டிசைனிங் பற்றி ஒன்றும் தெரிஞ்சிருக்கல. வெப் டிசைனிங் என்று கேள்விப்பட்டேன், 1-2 விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் என்னோடய கிளாஸை ஃபாலோ பண்ணின பிறகு பேசிக்லேருந்தே நான் எல்லா விஷயத்தையும் நல்லாவே படித்து கொண்டேன். இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முதல்ல எனக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்கல வெப் டிசைனிங் பற்றி. அதில் வந்து ஒரு வெப்சைட் உருவாக்கக்கூடிய டேலண்ட் கூட எனக்கு அப்படி இருக்கல. கிளாஸஸ் எல்லாம் பொதுவாகவே ஜூமில் தான் செஞ்சாங்க. எங்களை இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் நான் அவளுக்கு கொடுத்துருந்தேன். எந்த டீட்டெயில்ஸும் வந்து அவங்களுக்கு நல்ல ப்ரைவசியாக மெயின்டைன் பண்ணினாங்க. எனக்கு கிளாஸஸ் படித்து தர போக்குலேயும் நான் இல்லை வீடியோ ஒன் பண்ணினாலும் இனி அவங்களுக்கு மட்டுமே அது காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற ப்ரைவசி நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டாங்க. ஸ்டடீஸில் வந்து ஹெல்ப்லைன் மூலமும் நிறைய ஹெல்ப் எனக்கு கிடச்சிச்சு. என்ன சரி ஒன்று கேட்டாலும் அவங்களுக்கு நாங்கள் மெசேஜ் பண்ணின உடனே நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டால் அதுக்கான ரிப்ளை அவங்கள முடிஞ்ச மாதிரி எவ்வளோ குயிக்காக எங்களுக்கு பண்ணலுமோ அவ்வளோ குயிக்காக தந்து நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. ஸ்டார்ட்டில் வந்து இப்போ வெப் டிசைனிங் செஞ்சாலும் வந்து இல்லை வெளியே எங்களுக்கு ஒர்க் போனால் தான் அதுக்கான பெனிஃபிட் வந்து கிடைக்குமென்னு தான் நினச்சி கொண்டு இருந்தேன். ஆனால் படித்து தர போக்கில் தான் விளங்கிச்சு. எங்களால் வீட்டில் இருந்தும் அதை நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சு அதை எங்களுக்கு அதால் ஏர்ன் பண்ணி கொள்ளலும்னு சொல்லி அதை மாதிரி எங்களுக்கு எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணி கொள்ளையிலும், எந்தெந்த இடத்துல வந்து எங்களுக்கு வெப் டிசைனிங் தேவைப்படும், எவ்வளோ முக்கியமானது உண்டு, இது மூலமாக எங்களுக்கு எல்லாம் ஏர்ன் பண்ணுறதுக்குரிய எல்லா இதையும் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. மிச்சமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசி என்ன சரி ஒர்க் பண்ணுற டைமில் எங்களுக்கான என்ன சரி ஒரு டவுட் வந்தாலும் அவங்கள்ட்ட கேட்க சொன்னாங்க. அதை அவங்க எப்பயுமே கிளியர் பண்ணி தருவாங்க. எப்பயுமே எங்களோட கனெக்ட்லேயே இருப்பேன்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதே மாதிரி எப்பயும் இருந்தாங்க. எங்களுக்கு கிளாஸஸ் இல்லாத டைமில் நான் அவளுக்கு ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாலும் அதை கிளியர் பண்ணக்கூடிய அளவில் தான் படித்து தந்த சேராக இருக்கட்டும், அவங்களாக இருக்கட்டும், அவங்களோட கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னையை பொறுத்தளவில் ஸ்டடீஸ் வந்து நல்ல பெஸ்ட்டான ஒரு வெப் டிசைனிங்கை பொறுத்தளவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு கோர்சஸ் உண்டு தான். அவங்களோட பேசிக்லேருந்தே சொல்லி தந்தாங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் அவங்களுக்கு வெப் டிசைனிங் என்று கேள்விப்பட்டு இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு அதை ஒரு வெப்சைட் ஒன்றை உருவாக்குற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டார்ட்லேயே 2-3 கிளாஸஸ் போன பிறவே அதை நீங்கள் செஞ்சு கொள்ளுவீங்க. அப்படியான இதில் தான் அவன் படித்து தராங்க. ஃபேட்டன் நல்ல மெத்தட்டில் படித்து தராங்க. என்னவா இருந்தாலும் உங்களுக்கு என்ன டவுட்டுகள் இருந்தாலும் எந்த டைம்லேயும் உங்களுக்கு சொல்லி அதை கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி படித்து தராங்க. சின்னவங்க இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் அது ஈஸியாக விளங்கி கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல பெஸ்ட் கோர்ஸாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன்.